துபாயில் விதிமுறைகளுக்கு புறம்பாக குப்பைகளை அள்ளி விலைக்கு விற்கும் கும்பல்கள் பெருகி வருகின்றன. அத்தகைய குப்பை மாஃபியாக்களை பிடிக்க துபாய் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் நிவேதிதா. துபாய் ஷார்ஜா எல்லையில் உள்ள மிகப்பெரிய குப்பை பரப்பு பகுதிகளில் இருந்து உலோகம், பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்களை சேகரித்து எடை கணக்கில் மலிவு விலையில் விற்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துபாயில் குறிப்பிட்ட சில மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு மட்டுமே பொது இடங்கள், சமூக குடியிருப்புகள் மற்றும் ஹோட்டல்களில் இருந்து கழிவுப் பொருட்களை சேகரிக்கவும் கையாளவும் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாஸ்போர்ட்கள் இன்றி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு விசா முடிந்து ஓவர் ஸ்டேயில் வாழ்பவர்களே இது போன்ற தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு மாதத்திற்கு 4000 டன்கள் கழிவுப் பொருட்கள் இது போன்ற மலிவு விலை சந்தையில் விற்கப்படுகிறது. 2000 திர்ஹாம்களுக்கு விற்கப்படும் ஒரு டன் கழிவுப் பொருட்கள் இது போன்ற விநியோகஸ்தர்களால் 1500 திர்ஹாம்களுக்கு குறைந்த விலையில் விற்கப்படுவதே இது போன்ற கழிவு திருட்டுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இது போன்ற கழிவு திருட்டை தடுக்க 1000 திர்ஹாம்கள் அபராதம் விதிக்கப்பட்ட போதிலும் இதனை தடுக்க முடியவில்லை. இந்த குப்பை பரப்பு பகுதிகளில் கனரக உபகரணங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவது மட்டுமின்றி இங்கு மீத்தேன் வாயுவின் தாக்குதலும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த குப்பை திருட்டு சட்டவிரோதமானது மட்டுமின்றி ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.